சிறகடிக்க ஆசையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ரோஹிணியை கண்டிக்கிற மாதிரி அண்ணாமலை ரோஹிணி கண்ணத்துல ஒரு அப்பு விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க வித்யா வீட்டுக்கு பார்த்தா மீனா வராங்க. மீனா என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கவும், அது ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கேட்குறாங்க. இங்க முத்து ஆல்ரெடி வேற சொல்லி விட்டுருக்காரு மீனா கிட்ட, நீ வித்யா வீட்டுக்கு போய் எப்படியாவது வித்யாவோடைய ஒரு ஃபோட்டோ மட்டும் நீ ஃபோனில் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை அது வீட்டில் எப்படியும் பிரேம் போட்டு ஏதாவது ஃபோட்டோ மாட்டிருக்குள்ள அந்த ஃபோட்டோவை நம்ம செல்லில் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இங்கே முத்து ஏற்கனவே பார்த்தா மீனா கிட்டையும் சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த வேலை விஷயமா தான் பார்த்தா இங்கே மீனாவும் வித்யாவுடைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. இங்கே வித்யா பார்த்தா மீனா பார்த்துட்டு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்காங்க. முத்துக்கு ஏற்கனவே வேற ஃபோனு வேற கிடைச்சிருச்சு. இப்போ இதை பற்றி தான் நம்மக்கிட்ட விசாரிக்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோஹிணி வேற நம்மளை பற்றி ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வேற சண்டை போட்டு போயிருக்கா. அப்போ நம்மளே ஏதாவது கதை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, மீனா உட்காருங்க, மீனா என்ன நின்றுக்கிட்டே இருக்கீங்க, உட்காருங்க, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிங்க வித்யா கேட்கவும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, அவருடைய தொலைஞ்சு போன ஃபோன் இருக்குல்ல அது கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், இங்கே வித்யா பார்த்தா அதான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வித்யா சொல்லவும், தெரியுமா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டதும், அதுவா ரோஹிணி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. ஓ அப்படியா, இந்த போனை யார் எடுத்தாதாங்க தெரியல, ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் வித்யா சொல்றாங்க, மீனா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லவும், என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், அது வந்து மீனா அன்னைக்கு நாங்கள் கொலுக்கெல்லாம் வந்திருந்தோம் ஞாபகம் இருக்கா, உங்கள் கூடலாம் நின்று இந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா, அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க வந்துட்டு இவங்களுடைய ஃபோனை எடுத்து என் பேக்கில் வேற போட்டாங்க. அப்போ என் பேக்கில் ஃபோன் இருந்ததை பார்த்து நான் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு சம்பவம் அன்னைக்கு பார்ட்டிக்கு போயிருந்தோம்ல, அந்த ரோஹிணி கூட பார்ட்டி வச்சாலே அந்த பார்ட்டிக்கு போயிருக்கல, அங்கே இருக்கிற ஏதோ பசங்க சின்ன பசங்க எடுத்து ஃபோனை என் பேக்கில் வச்சுட்டாங்க போல. வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் முத்துவோடைய ஃபோனு இதில் இருக்கு. சரி அதை திரும்ப கொண்டு வரலான்னு பார்க்கையில தான் ஆட்டோலேயே அந்த ஃபோனு மிஸ் ஆயிடுச்சு. இப்போதான் தெரிஞ்சிச்சு ரோஹிணி சொன்னா அந்த ஃபோனை வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு. என்னை எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க மீனா அப்படின்னு சொல்லி இங்கே வித்யாவே பார்த்தா வாண்டடா வந்து ஒளரவும், என்ன சொல்றீங்க வித்யா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், ஆமா மீனா என்னை எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க, அந்த ஃபோனை நான் கொடுக்க வரும்போது தான் மிஸ் ஆயிருச்சு, என்னை எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க, அதை உங்ககிட்ட சொல்லவும் என்னால் முடியலை, நீங்க சொன்னா எதுவும் என்னை நினைச்சுக்கிருவீங்கன்னு. அந்த நேரத்துல தான் சத்யாவுடைய வீடியோலாம் வேற வெளியாச்சு, நீங்க எதுவும் அந்த வீடியோ நான் வெளியிட்டதான் நினைச்சுக்கிட்டீங்கன்னா தப்பாயிரும்ல, அதனாலதான் நான் எதுவும் சொல்லலை. சரி ஃபோன் உங்க கைக்கே வந்துருச்சுன்னா நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வித்யா பார்த்தா புதுசா ஒரு கதையை சொல்லவும் இங்க மீனாவுக்கு ரொம்ப சந்தேகமாயிருது. சரி வித்யா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொன்னதும் இங்க வித்யா போய் உள்ள போய் தண்ணி எடுக்க போறாங்க. இங்க மீனா பார்த்தா ஹால்ல வித்யாவுடைய போட்டோ ஒன்று இருக்கு, அதை போன்ல போட்டோவை எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இங்க வித்யா வரவும் போன்ல போட்டோ எடுத்துட்டு இங்க மீனா உடனே போனை பார்த்தா பேக்லயும் வச்சிடறாங்க. சரி வித்யா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா பார்த்தா வித்யா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. முத்து கிட்ட நேரா வந்து இங்க மீனா அவங்களுடைய போன்ல போட்டோ எடுத்துட்டேன், என்னங்க நம்ம நினைக்காத விஷயமே நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், என்ன மீனா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாரு. அவங்க இந்த மாதிரி ஒரு புது கதையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், என்ன மீனா ரொம்ப குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அந்த போட்டோவை என்னுடைய போனுக்கு அனுப்பு, நான் அந்த போன்ல இருந்து அந்த தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அவங்களுடைய பேரனுக்கு அனுப்புறேன், அவரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, அந்த வித்யாவை காமிச்சு இந்த பொண்ணு தான் வந்து போனை மிஸ் பண்ணிச்சான்னு கேட்போம், அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னு வை, இந்த வித்யா கிட்ட நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. முத்துவும் பார்த்தா போட்டோவை அனுப்பிச்சு வச்சுறாரு. அந்த தாத்தா பாட்டியும் பாத்துறாங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணு தான்னு சொல்லிடுறாங்க. பாத்தியா நான் அப்பவே சொன்னேன் இந்த சவுண்டு பாட்டி எடுத்திருக்கணும், இல்லாட்டி அந்த பாலரமா எடுத்திருக்கணும், இது எடுத்து அது கிட்ட கொடுத்துருக்கணும், இல்லாட்டி அது எடுத்து இது கிட்ட கொடுத்துருக்கணும், இது ரெண்டு மூலமா சிட்டி கிட்ட போயிருக்கணும், இப்படிதான் இந்த வீடியோ வெளியாயிருக்கணும். எனக்கு என்னமோ பாலரமா மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு, இதை நான் போய் வித்யா கிட்டே நேரம் கேட்டுக்கிறேன். அது சொல்லிச்சு இப்போ ஒரு புது கதை, அந்த சின்ன பசங்க எடுத்து போன்ல பேக்கை போட்டாங்க அப்படின்னு, அதெல்லாம் இல்லவே இல்லை, இது ஏதோ புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்கு, அந்த பார்லரம்மாவை காப்பாத்துறக்காண்டி இது சொல்லிக்கிட்டு இருக்கா, இல்ல இது எதுவும் தப்பிக்கிறக்காண்டி புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த கதையை நான் போய் வித்யா கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து பார்த்தா வித்யா வீட்டுக்கு போறாரு.